இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தானியேல் முதல் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அறிமுகமே இல்லாத ஒரு தேசத்துல முன்பின் பழக்கமில்லாத ஒரு அதிகாரி கண்கள்ல அடிமைகளில் ஒருவனாய் அழைத்து வரப்பட்ட தானியேலுக்கு தயவு கிடைக்கும். இன்னைக்கும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மனிதர்கள் கண்களில் தயவை கர்த்தர் தருவார். எந்த இடத்துல நீங்க தயவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த தயவு கிடைக்கும். இந்த தயவு இந்த தானியேலுக்கு கிடைப்பதற்கு என்ன காரணம்? தீர்மானம். இவன் என்ன தீர்மானம் பண்ணா? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் குடிக்கும் பானத்தினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய தீர்மானம் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தயவுக்கு காரணமா இருக்க போகிறது. உங்களை காண்கிற கண்கள் உங்க மேல இரக்கம் பாராட்டணும்னா நீங்க அதற்கு சரியாய் தீர்மானம் எடுத்தவர்களா இருக்கணும். அப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். எப்போ தீர்மானம் பண்ணாலும் நீங்க ஒரு 3 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சிருக்கணும். நான் எடுக்கிற தீர்மானம் முதலாவது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகிறதா? இப்போ இந்த ராஜாவின் போஜனமும் இந்த பானமும் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தான் இவனுடைய தீர்மானம். அப்போ இதற்கும் வேதத்திற்கும் ஒத்துப்போதான். ஏன்னா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்ன செய்யக்கூடாது, நாம சாப்பிடக்கூடாது. விலக்கப்பட்ட இறைச்சிகளை என்ன செய்யக்கூடாது, நாம உண்ணக்கூடாது. இது எல்லாம் இந்த பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலிருந்து அனுப்பப்படுகிற ஆகாரங்களில் உள்ளடங்கி இருக்கிறது. அப்ப இதை சாப்பிடுவது வேதத்திற்கு புறம்பானது. அதனால அது எனக்கு வேண்டாம். 2வது, நான் எடுக்கும் தீர்மானம் என்னுடைய லட்சியத்தை, என் வாழ்வில் இருக்கும் தேவ சித்தத்தை அடைவதற்கு உதவி செய்யுமா? இதை நீங்க யோசிக்கணும். இப்ப பாருங்க, இந்த தானியேல் கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிடைச்சதெல்லாம் குடிச்சிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டான்னா அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த சித்தம் என்ன செய்யாது, நிறைவேறாது. இவன் வாழ்க்கையில் இருக்கிற லட்சியத்தை இவனால் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அந்நிய தேசத்துல எல்லாரும் சங்கரிக்கப்பட்ட போது சிறைபிடிக்கப்பட்ட கைதிகளிலே ஒரு நபராக இவன் இருந்தாலும் இவனுக்கு இங்கே இப்போ ப்ரிவிலேஜ், இவனுக்கு இப்போ பாக்கியம். அரண்மனையில கல்வி கற்பதற்கு, கலாச்சாரங்களை கற்பதற்கு, மொழிகளை கற்பதற்கு, அரசாங்கத்துல வேலை பார்க்கறதற்கு 3 ஆண்டுகள் இலவசமாக தங்குமிடம், உணவு, சகல அலவன்சஸ், வசதிகள் கொடுக்கப்படுது. அப்ப இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இதை நான் தப்பா என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. தப்பா யூஸ் பண்ணா எனக்கு இந்த வாய்ப்பை இப்படி இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையில கர்த்தர் தந்திருக்கிறாருன்னா அந்த நோக்கம் நிறைவேறாது. அதை அவன் அறிஞ்சிருந்ததுனால தான் அதை அவாய்ட் பண்ண. 3வது, நான் எடுக்கும் தீர்மானம் என் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருமா? இது ரொம்ப முக்கியம். பாருங்க, இவன் எதற்காக இதை விளக்குறான்? நான் ஒரு இஸ்ரவேலன், யெகோவாவை வணங்குகிற ஒரு ஆராதனை வீரன். எக்காரணம் கொண்டு என் தேவனை நான் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டேன். இந்த வைராக்கியம் இது தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. பின்னாட்கள்ல பாருங்க, இவன் மூலமாய் வெளிப்பட்ட ஞானம், இவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட கிருபை, திறமை ராஜாவே அப்படி அசந்து போக வைத்தது. தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் அப்படின்னு இவன் பெயரெடுக்கிற அளவுக்கு, ராஜா அதை அறிக்கையிடுகிற அளவுக்கு, தேசமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதன் மூலமாய் தேவன் மகிமைப்பட்டான். இவன் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்று அறியப்பட்டான். அப்ப நீங்க எடுக்கிற தீர்மானத்தில் இந்த 3 விஷயம் இருக்கும். வேதத்திற்கு ஒத்து போகிறதா? உங்களை குறித்த தேவ சித்தத்தையும் லட்சியத்தையும் அதை அடைய உதவி செய்யுமா? தேவ நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படுமா? இதை கருத்தில் கொண்டு நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தயவு உண்டு. உங்களை காண்கிற மனிதர்கள் எல்லாரும் உங்க பட்சமா இருப்பாங்க. சரியான விதத்தில் தீர்மானிங்கள்.
கிருபையான இரக்கங்களை பெற்று மகிழுங்கள். பரிசுத்த பிதாவே, எங்களுடைய தீர்மானங்களை நாங்கள் இந்த 3 நிலைகளிலே ஆராய்ந்து பார்த்து தீர்மானிக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.